சித்தர் பூமி. என்னுடைய ஜாதகத்துக்கே என்னால் பலன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி கரெக்டான கைடன்ஸ் நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் அதை விதி பிரகாரம் தான் நடக்க போகுது. ஜோசியம் பார்த்து நான் என்ன மாற்றிட போகிறேன், நான் ஒன்றுமே மாற்றுறதுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி என்ன மேற்கொண்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டீவியேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி தான் நிறைய நேரத்தில் அவங்கவுங்க தேவைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை டியூன் பண்ணேன். எனக்கு எங்கே போகணுமோ அது எனக்கு தெரியவும் இல்லை, அந்த இடத்துக்கு நான் கட்டாயமாக போகிறதும் இல்லை. பக்கத்தில் 10 அடியில் ஒரு கடை இருக்குது, அங்கேயே எல்லா பொருளும் கிடைக்கும். நான் ஏன் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும்? வணக்கம் சார். வணக்கம் சார். நானும் சத்யநாராயணன் சாரும் ஒரு 30 வருட நண்பர்கள். இந்த நட்பு ஆரம்பித்ததே ஜோதிடத்தின் மூலியமாக தான் ஆரம்பிச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எங்களுடைய பயணம், ஜோதிட பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம். ஜோதிடம் எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் உங்களை 30 வருஷமாக வேறு முறைகள் படிக்கிறதுலாம் நானும் பார்த்துட்டே வந்திருக்கேன். ஒரு சில முறைகளில் உங்கள் கூட பயணிச்சும் இருக்கேன். ஏன் உங்களுக்கு ஜோதிடம் படிச்சிங்க? இல்லை இந்த ஜோதிடம் படித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கைக்கு மாற்றம் வழி நடத்துனீங்க, அதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். என் வாழ்க்கைக்கும் பல இடங்களில் நீங்கள் கைட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ஜோதிடம் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லலாமா? நான் சில பேருக்கு கரெக்டாக ஜோதிடம் சொல்லியிருக்கேன். ஒரு பிகினிங் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுக்தி நடக்குது, இல்லை இப்போ இந்த ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னா எனக்கே சில இடத்துல விடை தெரியாமல் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். அப்போது நாம் படித்த நிகழ்வுகள் அங்கே பொருத்தம் பார்த்து வரும்போது அது சரியாக பொருத்தம் வராது. என்னுடைய ஜாதகத்துக்கே என்னால் பலன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி கரெக்டான கைடன்ஸ் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக கோச்சார பலன்கள் அது இது எல்லாமே பேசுவோம், நிறைய பேருக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நிறைய கைட் பண்ணுவோம். ஆனால் சில முக்கியமான டிசிஷன் எடுக்கும் பொழுது, முக்கியமான நிகழ்வுகள் பதிவு பண்ணும்போது, என்னுடைய லைஃப்பை அடுத்த ஒரு அப்ளிகேஷன் போட போகிறோம் வேலைக்கு அப்படின்னா, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் வரும்போது இதே மாதிரி தான் லைஃப் ஸ்பேன் போயிட்டே இருக்குமா, அடுத்த நிலை எப்போ மாறும், இந்த மாதிரி எக்ஸாக்டாக இப்போது நான் ஒரு 4 வருஷத்துக்கு பலன் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ ராகுதசை அப்படின்னா 18 வருஷத்துக்கு உண்டான பலனை சொல்லிவிடுவாங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது, 20 வருஷத்துக்கு உண்டான பலனை ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் சார் அடுத்த வருஷம் எப்படி நடக்கும், சாதகமாக இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாம் பார்க்கக்கூடிய முறைகளை, அதாவது பார்வையை வேறு விதமாக பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய நிகழ்வுகள் கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய, எப்படி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும், அப்டேட்ஸ் வேணுமா. நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், சாஃப்ட்வேர் படிச்சிருக்கேன், ஓகே. பட் இருந்தாலும் ஏஐ படித்தவனை இப்போ லேட்டஸ்ட்டில் ஏஐ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எதை பேஸ் பண்ணி இப்போ நான் நிறைய விஷயங்கள் படிக்கும்போது நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் உங்களை, அந்த படிக்கிறதுக்கு வரும்போது என்ன ஒரு மனப்பான்மையில் வந்தீங்க? ஜோதிடம் மேலே எனக்கு அபார நம்பிக்கை. ஏன்னா நம்ம 2 பேருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்சிருக்கோம். இப்போ மேக்ஸ் நமக்கு ரொம்ப க்ரேஸியான ஒரு விஷயம், நல்லாவே வரும், கணக்கு வரும் நல்லா. இப்போது 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 கட்டம், ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டால் இது ஒரு காம்பினேஷன்ஸில் எல்லாமே ஆன்சர் வந்துடணும்ல அப்படிங்கிற நிகழ்வு தான் எனக்கு முதல்ல ஒரு அட்ராக்ட் பண்ண விஷயம். ஆனால் அதிலிருந்து பார்க்க அந்த விதிகளும் விதி விலக்குகளும் போட்டு பார்த்தா இது எண்ட்லெஸ்ஸாக ஒரு முடிவில்லாத ஒரு பயணமாக தான் இருந்தது. இப்போ ஜோதிடம் உண்மைன்னு புரிஞ்சிடுச்சு எனக்கு. ஆனால் இது ரொம்ப வேகியான ஒரு விஷயமா, ஒரு பதில் இல்லாத நிகழ்வாகவே இருந்துகிட்டு இருந்தது. எனக்குள்ளார ரொம்ப நாளாக இருந்த கேள்வி, ஏல்பிக்கு முன்னாடி வரைக்கும், ஃப்ரீவில் இருக்கா இல்லையா, ஃபேட் இருக்கா இல்லையா, இந்த ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இதுக்கு ஜோதிடம் எல்லாமே விதிக்கப்பட்டது. இந்த பதில் எனக்கு திருப்தியான பதிலாகவே இருக்கலை, டு பி ஃப்ராங்க். நான் அதை விதி பிரகாரம் தான் நடக்க போகுது. ஜோசியம் பார்த்து நான் என்ன மாற்றிட போகிறேன், நான் ஒன்றுமே மாற்றுறதுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்வி என்ன மேற்கொண்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டீவியேட் தான் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ நான் ஏதோ அத்தாரிட்டியில் இல்லை, என் லைஃப் என் கண்ட்ரோலில் இல்லைன்னா, நான் ஏதோ அந்த ஒரு கட்டுக்கடங்காத குதிரை மேலே உட்காந்துருக்கேன், அது எப்படி போகுதோ அந்த திசையில் நான் போய்க்கணும் அப்படிங்கிற என் வாழ்க்கை அப்படின்னா பவர்லெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறத அது இல்லைன்னு எனக்கு நான் ஆணித்தரமாக நம்பணும். எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது என் வாழ்க்கையில், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு பிரகாரம் தான் நான் செயல்பட முடியும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு மேலோங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு முரண்பாடு.
ஜோதிடத்துக்கும் இந்த எண்ணத்துக்கும் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சிக்கல் வந்தபோது தான் நான் ஏதாவது கன்சல்டேஷன்னா உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் சொன்ன பதில் இது செய்ய இது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது நடந்துருச்சு. நடந்தபோது குறிப்பிட்டு எனக்கு சொல்லணுன்னா அந்த சாஃப்ட்வேரில் எனக்கு ஒரு சில நம்பர்ஸ் காமிச்சிங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கிண்டலாக கூட அன்றைக்கி கேட்டேன், என்ன ஒரு நம்பர் வச்சு பலன் சொல்கிற அளவுக்கு ஜோதிடம் வளர்ந்துருச்சான்னு கேட்டேன். நம்பர்ஸ் வச்சு தான் ஜோதிடமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பலனை நம்பர்ஸில் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? வெறும் ஒரு நம்பர் சொன்னால் பலன் சொல்லிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிடுச்சான்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டேன். ஆமாம், நீ தான் பார்க்குறல்ல அப்படின்னீங்க. இது என்ன நம்பர் தான் இருக்குது, இது எப்படி பலன் நான் சொல்கிறதுன்னா, உனக்கு தெரியல 9ன்னா என்ன, 4ன்னா என்ன, 3ன்னா என்ன, 2ன்னா என்ன, உனக்கு தெரியலன்னு சொன்னீங்க. ஆமாம் தெரியும்னு சொன்னேன். சொல்லுன்னு நீங்கள் சொன்னேன், அதான் இங்கே இருக்குதுன்னு காட்டினீங்க. அப்போ கூட நான் நம்பலை. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்ட மரியாதைக்கு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேனே தவிர அதை நான் நம்பலை. ஆனால் நடந்துருச்சு. நடந்த பிறகு அப்போது இந்த நம்பர்ஸ் எவ்வளோ வேல்யூபிளாக, இதை எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு போது என்னுடைய க்யூரியாசிட்டி ஜாஸ்தியாச்சு. இது இவ்வளோ எளிமைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா ஜோதிடம் உண்மையிலேயே ஒரு ரைட் டைரக்ஷனில் வந்துருச்சு. இது எனக்கு இதுதான் தேவை அப்படின்றத உணர்வு எனக்கு கிடச்சிது. 12 நம்பருக்கு பதிலாக 24 நம்பர் காமிச்சிங்க. இப்போ கேட்டபோது சொன்னீங்க, இது விதி, இது மாற்றக்கூடியது, இது மாற்ற முடியாதுன்றதையும் சொன்னீங்க. இதுதானே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், இதுதானே எனக்குள்ளார பதில் இல்லாத கேள்வியாக இருந்தது. அப்போ என்னுடைய க்யூரியாசிட்டி இன்னும் ஜாஸ்தியாச்சு. வகுப்பு வந்த பிறகும் அதுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போது என் வாழ்க்கையில் எது நான் கட்டுப்பாட்டில் எடுக்க முடியும், எது என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் என் வாழ்க்கையை நான் செம்மையாக கொண்டு போக முடியும். ஒரு சில இடத்துல வாழ்க்கை போகிற போக்குக்கு நான் போகணும், ஒரு சில இடத்துல வாழ்க்கையை என் போக்குக்கு நான் இழுக்கணும். ரெண்டுமே இருந்தால் தான் நான் அத்தாரிட்டியாக இருக்க முடியும். இதுதான் அட்ராக்ட் ஆச்சு. இது இன்னி வரைக்கும் பார்க்குறேன். இது உண்மையிலேயே இவ்வளோ அருமையாக வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு வேறு எதுவும் இருக்குல்லன்னு பார்க்குறேன் நான். சரி, ஓகே. இது பலன் சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறதுக்கு இந்த ஜோதிடத்தை நீங்களும் படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு. ஏன் எல்லாருமே ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? உங்களுடைய பார்வையிலேருந்து அதை சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஜோதிடம்ன்றது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறது வேறு, அது தனியாக வச்சுருவோம். நிறைய பேர் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னால் ஜோசியர் அவர் சொல்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே தான் இங்கே கோளாறு இருக்கிறதா பார்க்குறேன். இன்றைக்கி முதல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருக்கும். நீங்கள் ப்ளம்பிங் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கைக்கே சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் லைஃப்க்கே சொல்கிறேன். எல்லாத்துக்கும் போய் மெக்கானிக்கையும் இதையும் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை இனிமேல் வாழ முடியாது. ஏன்னா அதெல்லாம் காஸ்ட்லியாக போயிடுச்சு. இதெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அவங்க டியூன் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் நிறைய நேரத்தில் அவங்கவுங்க தேவைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கையை டியூன் பண்ண எனக்கு எங்கே போகணுமோ அது எனக்கு தெரியவும் இல்லை, அந்த இடத்துக்கு நான் கட்டாயமாக போகிறதும் இல்லை. இப்போ என் வாழ்க்கை பயணத்தை நான் நிர்ணயிக்கும் போது மட்டும்தான் அது கரெக்டாக இருக்குது. அப்போ முதல்ல என் வாழ்க்கை என்னன்னு தெரியணும். எனக்கு என்ன அமைப்பு இருக்குது, எனக்கு என்ன சான்சஸ் இருக்குது, சாய்ஸஸ் என்ன இருக்குது. வாழ்க்கையே எப்போவுமே சாய்ஸஸ் தான். எந்தெந்த இடத்துல நான் லெஃப்ட்டு திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமா. இப்போ லெஃப்ட்டு திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமான்னு ஒரு கேள்வி வருது. லெஃப்ட்டில் போனால் என்ன ஆகும், ரைட்டில் என்ன போனால் என்ன ஆகும். அதாவது குட் அண்ட் பேடுக்குள்ளார சாய்ஸ் எடுக்கிறதுன்றது வேறு. அது எல்லாருக்குமே ஒரு பொது அறிவு இருக்குது, எடுத்துட முடியும். ஆனால் 2 குட் சாய்ஸஸ் இருந்ததுன்னா அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஜோசியம் உங்களுக்கு ஒரு தெளிவாக உங்களுக்கு அதுக்கு 2த்துக்குமே அதனுடைய பாதை எப்படி இருக்கும், டெஸ்டினேஷன் ஒன்றா கூட இருக்கும், ஆனால் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு ஜோதிடம் படித்தா மட்டுமே புரியும். இப்போ சாய்ஸஸ் எடுக்கும்போது நான் டிசிஷன் எடுத்தேன், எனக்கு தெரிஞ்சு தான் நான் எடுத்தேன் அப்படின்போது அதை ஏற்றுக்கிற பக்கம் என்கிட்ட இருக்கும். இதுவே நீங்கள் எனக்கு சாய்ஸ் கொடுக்குறீங்க, நீ இதுதான் எடுக்கணும், இதுதான் உனக்கு நல்லதுன்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, நான் அது புரியாமலே இவர் பாட்டுக்கு கரட முறையான பாதையில் அனுப்பிச்சி விட்டுட்டாரு அப்படின்னு உங்களை நான் திட்டிக்கிட்டே நான் பயணம் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்போவுமே மனுஷனுடைய லைஃப்பில் என்னென்னா எஸ்கேப் ரூட் எடுக்கிறது மனுஷனுடைய இயல்பு. இன்றைக்கி இருக்க எமர்ஜென்சி வேர்ல்டில் ஒன்றுக்கும் ஒரு ஜோசியர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், ஏமாற்றுறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி. என்னுடைய அறியாமை என்னுடைய தவறான முடிவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அது ஜோசியம் எப்படின்னா கடவுள் எனக்கு கொடுத்த வரம், என் வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்க போகுதுன்றதை ஏற்கனவே ரூட் மேப் மாதிரி கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்த தெரியாமல் நான் யார்கிட்டயோ கேட்டுக்கிட்டு அவங்க கைடன்ஸ் எல்லாம் நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் கரெக்டாக கூட சொல்லியிருப்பீங்க, நான் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்போது ஜோசியர் கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா கூட எனக்கு புரிந்து கொள்ளும் திறன் வேறு மாதிரி இருந்தால் எனக்கு வேண்டிய மாதிரி கேட்டுக்கிட்டு அதை எனக்கு வேண்டிய மாதிரி நான் தவறாக பயன்படுத்திட்டு
அதனுடைய பயணம், அதனுடைய நல்லது கெட்டது நான் தான் பார்க்க போகிறேன், நீங்கள் இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்கிறனால தான் நான் முதல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் ஜோதிடம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு? இப்போது ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஜோதிடம்ன்றது ஒரு ஓஷன் மாதிரி. அந்த ஓஷனில் வந்து ஆர்என்டி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து தேவை. இப்போ ஒருத்தருக்கு நியூமராலஜி தெரிஞ்சிருக்கணும், இப்போ ஒருத்தருக்கு வந்து திதி யோகம் கரணம் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஜோதிடர் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும். எல்லாமே தெரிஞ்சால் கூட அவனால் சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா சொல்ல முடியல. எதுக்காக படித்தோமோ அதை பயன்படுத்த முடியல. ஒரு விஷயம் மட்டும்தான், இன்றைக்கி போகிறதுக்கு நான் என்கிட்ட 4 வண்டி இருக்குது, 5 வண்டி இருக்குது. நான் இன்றைக்கி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன்னா என்னுடைய ஒரே ஒரு வண்டி தான் நான் எடுத்துகிட்டு போக முடியுது. இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு, இந்த நிகழ்வை மட்டும் பார்க்குறதுக்கு எல்லா நிகழ்வுகளும் எனக்கு பயன் தரலை, அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நிகழ்வு வந்தது. அப்போது 27 நட்சத்திரங்கள், 12 கட்டங்கள், 9 கிரகங்கள், இந்த விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஓகே இன்னைக்கு இதுதான் பலன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சம்மரைஸ்டு வே ஆஃப் டைரக்ட் ஆன்சர்ஸ் வந்து இப்போ ஏஎல்பியில் பார்த்த விஷயங்கள், நான் அனுபவித்த விஷயங்கள் எனக்கு இருந்தது. அதனால் ஓகே நான் ஏஎல்பி இதுவே பெட்டராக இருக்கேன், எல்லாத்தை விட வந்து இது பெட்டராக இருக்கேன், இன்றைக்கி போடுறதுக்கு இதுதான். நான் எங்கே போயிட்டுருக்கேன், நான் எங்கே ட்ராவல்